ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே சமையல் நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாமா என்ன பண்றீங்க? சண்டே வணக்கம் எல்லாருக்கும். சண்டே வணக்கம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சண்டே சமையல் என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்ல? இன்னைக்கு காலையிலயா? இப்ப வந்து சும்மா ரொம்ப யாரும் சாப்பிட மாட்டோம். அதான் சிக்கன் கம்மியா, சிக்கன் மட்டும் கம்மியா வாங்கி ஒரு 1/2 கிலோ கிரேவிக்கு மட்டன் வாங்கிட்டேன். நல்லா நல்லிலாம் வாங்கி ஒரு 1/2 கிலோ மட்டன் ஒண்ணு செஞ்சிருக்கலாம்ல. மட்டன் மத்தியானத்துக்கு மட்டன் செய்யறதுல சிக்கன் தான் அதிகமா செய்யறோம். சிக்கன் தான் அதிகமா செய்யறோம். சரி, மட்டன் கிரேவி சாப்பாடு வச்சுட்டு அதுலயே முட்டையை வந்து 2 வேக போட்டா சாப்பிட்டுப்பாங்க. முட்டையில அவ்வளவுதான். புரோட்டீனுக்கு மூக்கடலை ஊற வச்சிருக்கேன். ஈவினிங் சாப்பிடுங்க. ஈவினிங் சாப்பிடுவாங்க. காலையில டாக்டர் டிஃபனுக்கு பதில் வச்சு சாப்பிடுன்னு சொன்னாரு. அப்படின்னா பண்ணி தனியா கொஞ்சம் அரை உப்பு போட்டு வேக போடுங்க. பெரிய மூக்கல்ல தான் நல்லா ஊறி இருக்கு. 150 கிராம் தான் போட்டேன். அதுல ரொம்ப உப்பு போடாம சும்மா கொஞ்சம் அரை உப்பு அப்படியே கூட போடு. தாலி கூட தேவையில்ல. தாளிப்பு தேவையில்லைதான். அப்படியே சும்மா அரை உப்பு போட்டு தாலி போடாம தான் சாப்பிட்டேன். மாங்காய் இருக்குல்ல, கட் பண்ணி போட்டு சும்மா கேரட் கட் பண்ணி போட்டு அப்படியே போட்டுக்கோ. அதான் இல்ல மாமா, அதுதான் மொத்தம் போட்டேன். ஒரு இன்னொரு half hour ரெடி ஆயிடும். இட்லி மட்டும் ஊத்திட்டு சாப்பிடுவோம். இங்க பாருங்க, தேங்காய்லாம் கட் பண்ணி வச்சுட்டாரு. கசகசாலாம் ஊற வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. மட்டன் குழம்பு. நான் வந்து குளிச்சுட்டு வரதுக்குள்ளேயே டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிட்டாரு. அதாவது எனக்கு மட்டன் சிக்கன் வாங்கினது எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தூங்கும் போதே எழுந்து போய் சீக்கிரமா போய் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. இப்பதான் நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். போய் காலெல்லாம் வாரிட்டு வரேன். ஓகேவாமா? செஞ்சிடும் பார்த்தா எழுந்து வந்துட்டு தெரியல. ஒரு டைம் முடியல தூங்குறேன், ஒரு டைம் தூக்கம் வர மாட்டேங்குது. மாமா நைட்லாம் தூக்கம் வர தலை பயங்கரமா வலிக்குதுமா. என்ன ஒரே பாட்டு மயமா இருக்கு. பாட்டு இழுத்த ஒரு ராகம். சைலண்டா வந்து எடுத்தேன். வந்து சிக்கனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இட்லி வெந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து சுண்டலுக்கு மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு திரும்பி பீச்சில் கொடுக்குற மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. மதத்திரேசா 60 அடி கூதலை விரிச்சுட்டு எங்க கிளம்பிட்டீங்க? ஓ, சண்டே ஸ்பெஷல் தலைக்கு வச்சுக்கிட்டேன். அப்புறம் அங்கே சமையல் ஆகுது. என்ன சமையல்? ஏதோ கறி, ஏதோ கிரேவி தெரியல. இட்லி வேவது பார்த்தேன். இந்த சிக்கன் தாளிக்கிறாங்க. அது எடுத்துட்டு அதான் தெரியலம்மா. மட்டன் அப்படியா? சாரி சொல்றேன். மட்டன் குழம்பா? ஆமா. பாச்சம் தான். வாங்கி வச்சிருக்கீங்களா? ஓகே. முட்டை, மட்டன் குழம்பு, கிரேவி. முட்டையா பாயில் பண்ணிடுமாமா? பாயில் தான் பிடிக்கும் எல்லாருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கல இல்ல, பாயில்டு எக் தான் சாப்பிடணும். ஆமா, அப்படி இல்ல. ஆமா, அதான். எத்தனை வரும்? 1 2 3 4. அவருக்கு ஒண்ணுமா கேளு. எதுக்கு 4 போடு. பாயில் ஆயிட்டா? ஒயிட் ரைஸா மட்டனா? சிக்கனா?
அப்ப அது மட்டன் இதுதான் மட்டனா? சிக்கன் ரெடி ஆயிடுச்சா? ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி உள்ள போயிட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயும் மாமா வந்து சிக்கன் செஞ்சுட்டாரு, மட்டன் ரெடி ஆயிட்டு இருக்கு, இட்லி ரெடி ஆயிட்டு இருக்கு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் சாப்பிட வேண்டியதான். இங்க பாருங்க, இட்லி ரெடி, அப்புறம் இங்க வந்து சிக்கன் ரெடி. இப்ப சாப்பிட்றதுக்கு மதியானத்துக்கு வந்து மட்டன் ரெடி ஆயிட்டு இருக்கு. சுண்டல் வேக போடலாம். உப்பு போட்டீங்களாமா? சுண்டல் அப்புறம் பாயில்ட் ஆகி நான் சூடா சாப்பிட்றேன். சுண்டல் முட்டைலாம் வச்சு. ஓகே, பெப்பர் போட்டேன். பெப்பர் இல்லைல்ல, அரைக்கணும்ல, அரைச்சி வச்சிருக்கீங்க. ஓகே, சாப்பிட வேண்டியதான். மட்டன் ரெடி ஆகும். சிக்கன் சாப்பிட்றீங்களா மட்டன் சாப்பிடுங்க? நான் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஆகும். ஓகே, அப்பனா ஆகட்டும். அவங்களுக்கு குத்துருங்க ஃபர்ஸ்ட். அதுதான் அதுதான், நான் கொஞ்சம் சாப்பிட்டோம். அவங்க மாத்திரை போட்டு உட்காந்துருப்பாங்க. அதான் சாப்பிடுங்க. ட்ரெயின் எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் போகுதுல, அதெல்லாம் நாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கியா? டிவியில பார்த்துட்டு இருக்கோம். எங்க அம்மா செய்யற வேலை பார்த்தீங்களா? டிவி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறோம் அதுல என்ன பாக்குறீங்க? அதான் டிவி இது ட்ரெயின் எல்லாம் வெளியூருக்கெல்லாம் போகுது, இந்த நாடை பத்தி எல்லாம் சொல்றாங்க, இமயமலை அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, மாத்திரை போட்டியா? அது வெறும் வயத்துல போட்டு உட்காந்து இருக்கிறேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு வரும். ஓகேம்மா, ஓகே, நீ ஜாலியா போய் சாப்பிடு. ஆமா, அது ஒரு காயா உட்காந்துக்கிறாங்க, காலை நீட்டிக்கிட்டு பெரியமா உட்காந்துக்கிறாங்க. ஆயிடுச்சுங்க. அடிப்பட்டு வரலையா யாருக்கு? சொல்றேன். ஆமா, சிக்கன் சிக்கன் குழம்பு ரெடி. ஆமா, எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. எப்பவுமே எல்லாம் நல்லா செய்வேன். நல்லா பார்க்க முடியாது, குறைலாம் சொல்லுவேன். சூப்பரா இருக்கு. சொல்லுதான் பாரேன். சொல்லுதான் வச்சுக்க வைக்கிட்டா குழம்பு ஊத்தி சாப்பிடு. கொஞ்சம் ஊத்துற இரு, இந்த வரேன் இரு. சூப்பரா இருக்கு. என்னது பாய் நல்லா ருசியா கேக்குது. சட்னின்னா ஒரு எடுத்து போகுமா? ஆமா, கறி குழம்பு தானே. அப்பா சாப்பிட்டு தானே இருக்கோம். உங்க வீட்லயே எங்க அப்பா மெல்த்திக்காரு, அங்க அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு போறேன். இது மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் அருமை. ஐயோ, சட்னின்னா நேத்தெல்லாம் செம்ம ஜாலியா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பசங்க இருந்துச்சு, என் பொண்ணு இருந்ததுனால ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நீங்களும் வீடியோ பார்த்துப்பீங்க. நேற்று வீடியோ பைக்கெல்லாம் ஜாலியா சுத்திக்கிட்டு, இது வரைக்கும் இப்போ 2 மாசம் ஆக போகுது பொண்ணு கல்யாணம் ஆகி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிள்ளை கூட பைக்ல நாங்க போறோம். அவங்க ஒரு பைக்கு, நாங்க ஒரு பைக் எடுக்க சொல்லி வெளியே போய் ஜாலியா சுத்திட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். ஜாலியா தானே இருக்கோம். நான் ஜாலியா பேசிட்டு போறேன்ல. ஜாலியா நம்ம எப்பவுமே தான் உட்காந்து பேசிட்டு இருப்போம். இருந்தா பசங்க வந்து மாப்பிள்ளை இருக்க பாருங்க, சிரிச்சுட்டே தான் இருப்பான் இல்ல. சும்மா எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டு அம்மா கூட ஜாலியா பேசின்னு விளையாடிக்கிட்டு அப்படிதான் இருப்போம். அதனால வீடே கல 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 கலன்னு இருக்கும். இப்போ அமைதியா நைட்டு போன உடனே எங்களுக்கு அமைதியா ஆயிடுச்சு, வீடே வெறுப்பாயிடுச்சு. வாழ்க்கை என்னத்த வாழ்க்கையோ போங்க. குடும்ப இட்லி வச்சுன்னு வரேன் உனக்கு. அதுல ஊத்துங்க. எனக்கு மட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். கொழுப்பா ஊத்துருங்க. போதும் மதியானத்துக்கு வேணும். இருக்கட்டும், கொழுப்பு மட்டும் ஊத்தும் போதும். ஐயா
நீதான் அங்க வச்சிருந்தாருல. ஓகே மாமா. கொஞ்சம் அப்புறம் எங்க வரணும். ஏன்னா வீடு எடுத்துட்டு இருக்கோம்ல. என்ன தேவா எப்படி இது மட்டன்? என்ன எல்லாமே நல்லா பக்கி வருமா? எல்லாம் பைக்குவாரா? விற்பாரு குழம்பெல்லாம் நல்லா. அது வந்து அப்பிலே கிடையாது. ஆப்பிள்ன்றாங்க. நல்லா செய்வாரு. இட்லி சாப்பிட்டு பாக்குறேன். வா பேச கூட டைம் இல்லை அந்த அம்மாவுக்கு. ஊன்றாங்க. அடடட. மட்டன் குழம்புனா மட்டன் குழம்பு தான். வா கறி துண்ணாலே ஒரு துண்டு வாயில வாசனை. நல்லா இருக்கு பாப்பா. மாமா சூப்பர். சூப்பரா செஞ்சிருக்க பாருங்க. ப்ரோட்டீனுக்கு வந்து சுண்டல், முட்டை, மாங்காய் போட்டு கலக்கி சாப்பிடலாம். ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சது. இது ஒரு பாயிண்ட், ஒரு பாயிண்ட். இதில் காட்டு போயிட்டு ஆமாங்க. பாட்டி சத்தம்லாம் கேட்கவே இல்லை. எங்க ஊரு கோவில் திருவிழா பாருங்க. இங்கேருந்து ஆரம்பிக்குதா, அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்க. வந்தா லைட்டிங் பயங்கரமா நேற்று வரும்போது ஒரே போயிட்டு வரதுக்கு எல்லாம் கம்மியாயிடுச்சு. பாருங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கீங்களா? உள்ள போய் நிக்கிறீங்க. அப்படியே எடுத்து திருப்பிக்கலாம். போப்பா. கும்பம் போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. போங்க. வேற எரியுது. கும்பம் போட்டு எல்லாம் சாப்பிட்டு போறாங்க. இறங்கி வந்தியா நீ கீழே? கீழே இறங்கி வந்தியா? வெளியே ரோட்டுக்கு ஓட்டிட்டு போறாடா இவ. வெண்ணிமா வெண்ணிமா. எங்க மேக்ஸ் எங்க காணோம்? மேக்ஸ் எங்க? திட்டிங்களா குழந்தைய? வச்சுட்டாங்க, பிடிச்சி வச்சுட்டோம். என்ன பண்றீங்க? இட்லி ஊற்றிருக்கேன். குழம்பெல்லாம் காலி ஆயிடுச்சு. முடியாது. மட்டன் குழம்பு தான் இருக்கு. கறி குழம்பு சிக்கன் இருக்கு. ஓகே, இட்லி ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோ சாப்பிட வேண்டியதான். ஆயிடுச்சு. இட்லி வந்து இருக்குது. ஓகே, நான் எங்க வீட்டுல இட்லி ரெடி ஆயிடுச்சு. என்னடா காலையில இட்லி காமிச்சுட்டு இப்போ இட்லி காமிக்கிறா போகிறீங்க? மறுபடியும் இட்லி ஊத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில ஊத்துனது காலையில காலி ஆயிடுச்சு. இப்ப நைட்டுக்கும் நாங்க குழம்பு வச்சு மீ இருக்கிறத சாப்பிட்டுருவோம். நைட்டு டின்னரும் போகுது. ஆமா, காலையில இருந்து இட்லியே சாப்பிட்டுனுக்குறோம் பாக்குறீங்களா? இல்ல மத்தியானம் வந்து ரைஸ் சாப்பிட்டோம். இப்போ என்னமாமா ஜூஸ் சேர்த்துன்னு வந்துட்டீங்களா? பரவாயில்ல. அப்பவே நீ சொன்ன, நான் தான் கேட்காம. அது சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் குடிச்சே. சும்மா லைட்டாக இன்னைக்குன்னா அப்படியே வாயில் வைப்பேன். எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் போட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் சர்க்கரை மட்டும் போடுவோம்மா. நான் ரொம்ப சில்லுன்னு குடிக்கணும் போல இருந்துச்சு. அதுக்காக தான். அதான் மாமா இப்போ போட்டு எடுத்துட்டு வராங்க. அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.